போர்டில் அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த போர்டில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பார், எனர்ஜி செக்ரட்டரி இருப்பார். இப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த போர்டில் இருப்பாங்க. அவங்க தான் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது. இன்று நேற்றில் பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருப்பாங்க. அதனால் இதில் யாரும் தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுவில் தவறு நடந்தால் கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணுவாங்க, இல்லைன்னா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களை சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசாக இப்போ 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ புதிதாக விதிமுறைகளை வகுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மின்னகத்தை பற்றி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்த்தேன், பேட்டியில் கொடுத்துருந்தாரு. புதுசாக ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பரு. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மக்கள் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேரில் வருகை மின்வாரி அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன். 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் எதையுமே இவங்க முழுமையாக ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமாக நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்திலே 1,55,000 கோடி மின்வாரியம் கடனில் இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோம்னு சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கும். அப்போ 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்கள் இருக்கும்போது 1.5 லட்சம் கோடி, நாங்கள் வரும்போது 1.5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலாக வரக்கூடியதுதான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாடு அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னு அந்த மின்துறை அமைச்சர் சொல்லலை. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினார்ங்கிறத சொல்லலை. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவித்து மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் நான் உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறது என்னன்னா, மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாம போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலில் இருக்க ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா, உங்க நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணா உடனடியாக மேலக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரிதான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது ஒரு பெரிய அளவில் ஏதோ தவறுகள் நடந்தது போல அந்த துறை ஏதோ இவங்க புதுசாக நான் 2-3 பேட்டியில் பார்த்தேன். சீரமைக்க போறோம். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதுல வருவாயில தான் இருந்தது மின்வாரியம். அதனால முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கு சார் கேட்கறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சிஇஆ இருக்கட்டும், எஸ்சிஆ இருக்கட்டும், ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணா பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின்வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கு. அதனால எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்க மின்வாரியத்தில் பணியாற்ற போறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள்ல யாரு ஒரு சிலர் தவறு அன்னைக்கு சொல்லும் போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்க அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் தவறு பண்றாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் அதாவது என்னன்னா, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் வாங்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை. அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீங்க அடுத்த முறை சென்னையில கூட சொல்லி அந்த துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினீங்களா? மின் விநியோகம் சம்பந்தமாக சிஎஸ்சி லெவல்ல ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்க ஒரு பத்திரிகை ரிலீஸ் கொடுத்துருக்கீங்களா? இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சம்பந்தமா இதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கான்னு உங்களுக்கே தெரியும். இருக்கும்போது அந்த
அந்த கடந்த 5 ஆண்டுகள் இதெல்லாமே இருந்த ஆட்சிகளுக்கான யாரும் சொல்லி அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இப்போதான் நீங்கள் கேள்வியில் கேட்கும்போது சில கேள்விகளை முன் வச்சிங்க. அதாவது அரசு இப்போ நாங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புதிய அரசு வந்திருக்கு. புதிய அரசு வரும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி எந்த அரசு இருக்கோ அந்த அரசை சார்ந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு என்ன நேர்மையான பணிகள் இருக்கோ அந்த பணிகளை செய்ய போகிறாங்க. அப்படிப்பட்ட ஆவணங்கள் நான் இப்போ சொன்னல, அந்த டென்ட் டாக்குமெண்ட் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை கமிட்டி இருக்குது, அது எப்படி கடைசியாக இறுதி முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால இதில் அவங்க தவறு யாரு வேணாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா அதை விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ இவர்கள் புதிய தவறுகளை கண்டுபிடிச்சு ஒரு பூதகரமா ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா துரை வைகோ உதயசூரியன் சின்னச்சில போட்டியிட்டது துரதிருஷ்டமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. மேலும் தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதுவரை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. கடந்த கால ஆட்சியிலே இப்படிதான் இருந்தது, அதனால இப்போ இப்படிதான் இருக்கு, சரி செய்வாங்க அப்படின்னு கடந்த ஆட்சி நீங்க ஒரு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நீங்க கால அவகாசங்கள் கேட்கலாம். மாமே சீரு, அண்ணா சீரு, மகளிருக்கு 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, நிதி கொடுக்குறேன்னு சொன்னது, இதுக்கெல்லாம் நீங்கள் கால அவகாசங்கள் கேட்கலாம். சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் கால அவகாசங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? முதல்ல சூலூரில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்கள் மனதார ஏற்றுக்கிறீங்களா? வேற நீங்கள் கொடுத்த மற்ற வாக்குறுதிகளுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கால அவகாசம் கொடுங்க, நீங்கள் ஒயிட் பேப்பர் போடுறேன்னு சொல்லுங்கள், நிதிநிலை சொல்லுங்கள், அது கால அவகாசம் கேட்பதுங்கிறது ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு கேட்குறாங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது. எந்த இடங்கள்லையும் குறிப்பாக எந்த வேட்பாளர்களும் நீங்கள் கோயம்புத்தூரில் சொல்லுங்க, 10 தொகுதியில் நின்ற வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர்கள் அந்த தொகுதி முழுவதும் சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார்கள்? நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும் கூட. இப்போ எங்க கட்சி வேட்பாளர்கள் நின்னாங்க, எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நின்னாங்க, அதிமுக கூட வேட்பாளர் நின்னாங்க. அவங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் உங்களுக்கு வந்த சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கும். அந்த புதிய கட்சியில நின்ற சுற்றுப்பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக மக்களிடத்தில் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்காக இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்காக இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்லை, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்ப உணர்ந்திருக்கிறாங்க, இன்னும் போக போக முழுமையா உணர்வாங்க. கழகங்கள் மறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் புதுசா ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அது ரஜினி ஆதரவோடு தமிழ்நாட்டை மாற்றம் கொண்டு வரணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அதாவது என்னன்னா சார், ஒரு விஷயங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் ஆச்சு. பல பேர் நான் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு வந்தவங்கலாம் அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, ஒளிஞ்சு போயிருக்காங்க. திமுகங்கிறது ஒரு ஆலமரம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கலாம், துரை செந்தமிழ் செல்வன் இருக்கலாம், பக்கத்தில் தொண்டாமுத்தூர் ரவி அண்ணன் இருக்கலாம், அல்லது அண்ணா ராஜீவ்காந்தி அண்ணன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு இன்னும் இதை தாண்டி எங்களை போல இன்னும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பணி செய்வதற்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு தேவை அந்த வாய்ப்புகளை எங்களுடைய தலைவர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால பொதுவாக இந்த திமுகவை அழிப்பே ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் அவங்க அழிஞ்சு போயிருக்காங்க, ஒளிஞ்சு போயிருக்காங்க. பல பேர் திமுக சொல்லணும்னா அரசியல் செய்ய முடியாது, அதனால அரசியலுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. சார், யார் நான் குறிப்பிட்ட பேர்லாம் சொல்லல, யார் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னாலும் அவங்க அழிஞ்சு போவாங்க, அவங்க ஒளிஞ்சு போவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நான் பல முறை நானே கேட்டேன், நானே உங்ககிட்டயே தான் கேட்டேன். நான் ஒரு 10 பேட்டி அப்பதான் சொன்னேன் நான். அதனால அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல, அவங்க சொன்ன பதிலுக்கு நான் சொல்றேன். அவரு தானே சொன்னார், அவரு என்னையே மிரட்டி பாக்குறாங்கன்னு சொன்னா நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நான் அந்த பேட்டியை கூட பார்க்கல, நீ சொன்ன கருத்துல இருந்து நான் சொன்னேன். ஒரு அமைச்சரா இருக்கிறவரு என்னையே மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தர் மிரட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க பாத்துக்க வேண்டியதான்.
சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாரு அந்த இறந்த குடும்பங்களை. இப்ப அவங்க ஆட்சி தான் நடக்குது, இது வரைக்கும் ஒரு கரூர் கூட வரல. சார், இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசணும்னா ரொம்ப நேரம் அது பேச வேண்டியதாக இருக்குது. எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் முழுமையாக நீங்களும் உங்கள் தொலைக்காட்சிகள், உங்களுடைய பத்திரிகைகள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க, நேரில் பார்த்தாங்க. அது ஒரு மிக மோசமான ஒரு துயர சம்பவம். அந்த சம்பவம் நடந்து கூட வந்து யாரும் ஆறுதல் சொல்ல போகலை, யாரும் மருத்துவமனைக்கு அந்த இயக்கத்திலேருந்து யாரும் வரலை. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட போது கூட அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பதிலளிக்காமல் உள்ளதான் போனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு பிறகு கூட இன்ன வரைக்கும் அரசு பொறுப்பேற்று ஒரு மாத காலமாக வந்து 20 நாளைக்கு மேலே பத்திரிகையாளர் கூட சந்திக்கல. டெல்லி போனால் எல்லா முதலமைச்சர்களும் பிரதமரை பார்த்தாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது இருக்குது, அது கூட பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை. அதனால இந்த அரசை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி கண் கூட மக்கள் எங்ககிட்ட சொல்ல கருத்து என்னன்னா, நாங்கள் நேற்று கூட நன்றி சொல்ல போனோம், மக்கள் சொன்ன கருத்துக்களை பொறுத்து நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு இல்லை. எந்த வாக்குறுதி விவசாயிகளுக்கு சொன்னாங்க, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் தள்ளுபடினாங்க, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடினாங்க. ஆனால் இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தா 5000 ரூபா தான் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயி கேட்குறாங்க, நான் 1 லட்சம் கட்டக்கூடியவன் இன்னொரு 5000 ரூபாய் என்னால் சேர்த்து கட்ட முடியாதான்னு கேள்வி கேட்குறாங்க. ஆக சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கின்றன. இதுதான் இந்த அரசினுடைய இன்றைய நிலை. இதுதான் மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் தொடர்ந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க முதல்வர் அவர்களை. சார், சில நேரங்கள் சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அந்த வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான அந்த முயற்சிகளுக்கான மடைமாற்றமாக பயன்படுத்துகிறாங்க. அதான் ஒரு அமைச்சர் சொன்னாங்க, ஒரு கட்சியிலேருந்து 90 விழுக்காடு எல்லாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு. அதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் பேர் வருவாங்களாங்கிறவுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு எப்படி பூர்த்தியாங்கிறத அவங்க தான் பார்க்கணும். அதனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், நாங்கள் யார் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை தாண்டி நான் 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர், கோடிக்கணக்கானோர் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கும் இயக்கத்தில் பணியாற்றுவதற்கும் தயாராக தொண்டர்கள் இருக்காங்க. தனி மனித தாக்குதல் அதிகமாக ஈடுபட மாட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது விஜய் வந்து தன்னை எம்ஜிஆராக வந்து மக்கள் மத்தியில் பேசி கொண்டிருப்பது எதை குறிக்குது? மக்கள் மத்தியில் செல்வாக்க குறிக்குதா, இல்லை வேற ஏதாவது அவரை பின்தொடர்ந்து? சார், தேர்தல் களம் வரை நீங்க என்ன வேணாலும் பேசுங்க சார். வாக்கு சேகரிக்கிற வரைக்கும் வாக்கு சேகரிப்பு முடிஞ்சிருச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, அரசாங்கம் பொறுப்பெடுத்து கொண்டாச்சு. அதற்கு பிறகு இப்ப நம்ம 1 மாசத்தை நெருங்க போறோம். இந்த 1 மாத காலத்துக்கு பிறகு நீங்க நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறீங்க. அப்ப வாக்கு சேகரிக்கின்ற பொழுது என்ன பேசுனீங்களோ அதே கருத்துக்களை தான் நன்றி அறிவிப்புலையும் முன்வைக்கிறீங்க. இப்ப அந்த இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கணும், நாங்க இதெல்லாம் வாக்குறுதி சொன்னோம், இதை செய்யறோம், இதை செய்ய போறோம், இதெல்லாம் இந்த காலங்களில் செய்ய போறோம் அப்படிங்கிறதா ஒரு அரசினுடைய ஒரு அரசு பொறுப்பேற்ற அரசினுடைய கடமையா இருக்கு. அதை விட்டுட்டு மீண்டும் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இன்னும் தேர்தல் பிரச்சார பயணத்துல போட்ட ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்கு, ஸ்கிரிப்ட் மாத்தலன்னு தான் சொல்லணும். அதுதான் இன்றைய நிலைமையா இருக்கு. அதனால பொதுவாக நான் இன்னைக்கு நான் இன்றைய சூழலில் நான் கூட வெளிப்படையா சொல்றேன், இன்றைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்குவாங்க. அந்த அளவிற்கு மக்களுடைய மனநிலை இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த அளவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் அப்படி இருக்கு. அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கு? இப்ப பெருந்துறை தாராபுரம் உங்க கட்டுப்பாட்டு கீழே தான் வருது. அந்த 6 மாதத்துக்குள்ள இடைத்தேர்தல் வர அதனுடைய முடிவுகள். பெருந்துறை ஈரோடு இடைத்தேர்தல் சொன்னா எங்க தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன எங்களுக்கு உத்தரவு போடுறாங்களோ அதுக்கு பிறகுதான் அது சம்பந்தமான கருத்துக்களோ அல்லது பணிகளோ சொல்ல முடியும். என்ன விமர்சனம் பண்ணிட்டாரு? உதயசூரியன் கட்சியில வந்து நாங்க துரதிருஷ்டமா நாங்க இது பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்கேன். வேற என்ன சொன்னாரு? நிறைய சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு அவரோட வாழ்த்து சொல்லியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அதாவது நான் தான் ஆரம்பத்திலேயே சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா அவர் சொன்னதுதான் நான் பதில் சொன்னேன். எதுக்கு வேணாலும் நீங்க அவகாசங்கள் கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது எந்த அரசாங்கத்துக்கும் ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்குல உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. தொகுதியின் முதல் பணி அப்படின்னா என்னவா இருக்கும்? அதே சமயம் பெரியார் உலகம் வந்து 300 கோடியில வந்து முழுவதும் முடிஞ்சிருச்சு. இனி 1 மாதமாய் இனி அதுக்கான திறப்பு பணி இருக்கு. உங்களோட சார்பா என்ன? எங்க தலைவர் கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது முதலமைச்சராக இருந்து சொன்னாங்க, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் நிகழ்ச்சியாக எங்களுடைய கோவையில பெரியார் அறிவுலகத்தை திறந்து வைக்க வருவேன்னாங்க.
துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு வந்திருக்கிறது. அதுக்கு வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எப்போ திறப்பாங்கிறது தெரியல. நீ அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது. அதாவது குறைபாடுகள்ங்கிறதுக்கும் கூடுதலாக தேவைங்கிறதுக்கும் வித்தியாசம். குறைபாடுகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன திட்டம் ஏற்கனவே போட்டிருந்தாங்களோ அதை செய்யாமல் இருந்தால் அது குறைபாடுகள் அர்த்தம். அதில் கூடுதல் வசதிகள் தேவைப்பட்டால் அது குறைபாடுகள் அல்ல. ஆக என்ன மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு என்ன வடிவமைப்பு செய்யப்பட்டதோ அதை முழுமையாக செஞ்சுருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்க ஏதாவது கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தணும்னா அதை ஏற்படுத்திக்கலாம். அது குறைபாடுன்னு சொல்ல முடியாது. முழுமையாக அது அவர் வார்த்தை தெரியாமல் சொல்லியிருந்திருக்கலாம். அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தணும்னு தெரியாமல் சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, குறைபாடுகளுக்கும் வித்தியாசத்தை சொல்லுங்க. குறைபாடுகள்னா நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணணுமோ என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை செய்யாம இருந்தா அது குறைபாடு. அதை முழுமையா செய்யும் பொழுது அது எப்படி குறைபாடாகும்? தொகுதி மக்களோட கோரிக்கைகளுக்காக முதல்வர் சந்திப்பீங்களா சார்? நன்றி சொல்லிட்டு இருக்கோம். தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் முழுமையா ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறோம். மீதி ஏதாவது தேவைகள் இருந்தா கேட்டுட்டு அப்புறம் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குறதுனா மக்கள் பிரச்சனைகளுக்காகவோ இல்லை அரசை விமர்சிக்கக்கூடிய இதையோ அதிமுக திமுக ஒன்றிணைந்து சட்டப்பேரவை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா சார்? அதாவது நேற்று கூட நான் உங்ககிட்ட சந்திக்கும் போது சொன்னேன், திமுகவை பொறுத்தவரை இந்த தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி தட்டி கேட்க நாங்கள் தைரியமாக தட்டி கேட்போம். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் மிக தெளிவாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உரையாற்றினார். நீங்கள் அதை எல்லாரும் பார்த்தீங்க. எந்த அளவுக்கு அவருடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. எல்லாராலும் அந்த பாராட்டப்பட்ட உரை. அதனுடைய தொடர்ச்சி இந்த வரக்கூடிய கூட்டத்தொடராக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்றம் இல்லாத நாட்களாக இருந்தாலும் சரி இந்த தாவேக அரசு செய்கின்ற தவறுகளை நிச்சயமாக சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் சுட்டி காட்டுவது, இந்த தவறுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வது எதிர்க்கட்சியினுடைய கடமை. நாங்கள் நிச்சயமாக சிறப்பாக அதை செய்வோம். சார் நாங்கள் எதிர்க்கட்சி சார். திமுகவை பொறுத்தவரை திமுக தான் எதிர்க்கட்சி. திமுகவை பொறுத்தவரை தாவேக அரசு செய்கின்ற தவறுகளை நிச்சயமாக எதிர்த்து கேள்வி கேட்போம், நெஞ்சுரத்தோடு கேள்வி கேட்போம், தைரியமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்போம். ஒரு துளி கூட பின்வாங்க மாட்டோம். நீங்க இன்னைக்கு மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அதை காணா இதை காணா அந்த தவறுகள் நடந்திருக்கு இந்த தவறு நடந்து இந்த மாதிரிலாம் சொல்லி பொதுவெளியில ஒரு பதட்டத்தை உருவாக்கி அது எதையோ தேடுவதற்கான முயற்சிகளை எடுத்து இந்த மாதிரி போறதுல ஒரு நாளும் திமுக எல்லாம் பயப்படாது. ஒரு நாளும் திமுக பயப்படாது. அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல திமுக. மிஸ்ஸாவை கண்டு பயப்படாத அஞ்சாத ஒரு இயக்கம் திமுக. திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலை கண்டு பயந்தது கிடையாது. ஒரு நாளும் பயப்பட போறதும் கிடையாது. இவங்களுக்கு வேணா பயந்துக்கிட்டு விமான நிலையத்தில் ஓடி போய் பிளைட் ஏறி பிடிச்சு ஆறுதல் சொல்லக்கூட பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது கூட தைரியம் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வரை. அதனால நீங்க அப்படிப்பட்ட அவங்களோட சேர்த்துல பார்க்க வேண்டியதில்லை. நாங்கள் தைரியமா இந்த அரசு செய்கின்ற தவறுகளை மக்கள் மன்றத்திலையும் சொல்லுவோம், சட்டமன்றத்திலையும் சொல்லுவோம்.